மிடில் ஈஸ்ட்ல இப்போ பெரிய பிரச்சனை நடக்குது. இஸ்ரேல் சைடுல நடக்கிற கான்ஃப்ளிக்ட்னால வேர்ல்டு ஃபுல்லா டென்ஷன் அதிகமாயிருக்கு. அதோட எஃபெக்ட் இந்தியாக்கும் வரலாம்னு பிஎம் மோடி 2 நாளா கண்டினியூவஸா முக்கியமான மெசேஜஸ் கொடுத்திருக்காரு. மோடி சொன்ன ஃபர்ஸ்ட் விஷயம், பெட்ரோல் டீசல் வேஸ்ட் பண்ணாதீங்க, தேவையில்லாம வெஹிக்கிள் யூஸ் பண்ண அவாய்ட் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் பஸ் ட்ரெயின் மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. செகண்டா, கரண்ட் பில் ஃபியூவல் யூசேஜ் எல்லாம் சேவ் பண்ண முயற்சி பண்ணுங்கன்னு சொன்னார். ஆஃபீஸ் ஒர்க்ல பாசிபிள்னா ஆன்லைன் மீட்டிங்ஸ் யூஸ் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டாரு. தேர்ட் மெசேஜ், பேனிக் ஆகாதீங்க, இந்தியா தயாரா இருக்கு, ஆயில் கேஸ் சப்ளை பத்தி கவர்மெண்ட் ஃபுல் மானிட்டரிங்ல இருக்குன்னு அவர் ரீஅஷ்யூர் பண்ணியிருக்காரு. அதோட கல்ஃப் கண்ட்ரீஸ்ல வேலை பார்க்குற இந்தியன் சேஃப்டிக்கும் கவர்மெண்ட் ஸ்பெஷல் கவனம் கொடுக்குதுன்னு சொல்லப்படுது. மோடி சொன்ன முக்கியமான லைன், இந்தியா ஆல்ரெடி நிறைய கஷ்டம் ஃபேஸ் பண்ணிருக்கு, இதையும் நம்ம சேர்ந்து ஓவர் கம் பண்ணுவோம். வேர்ல்டுல என்ன கிரைசிஸ் வந்தாலும் இந்தியா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா மக்களோட ஒற்றுமை தான் பிக்கெஸ்ட் பவர்.